நோன்புக்கு முன்பே நோன்புக்கான ஷாப்பிங்கில் இறங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். உண்பதற்கான ஷாப்பிங், உடுத்துவதற்கான ஷாப்பிங், ரமதானை வரவேற்பதற்காக மஸ்ஜிதுகளில் பெயிண்ட் அடிப்பவர்கள் எத்தனை பேர், இன்னும் இப்படியாக வீடுகள். எதற்காக அந்த மாதம் வருகிறதோ அதை எப்படி கண்ணியப்படுத்தி வரவேற்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களோ அந்த வழிகாட்டுதல் சென்று விட்டது. ரமதானுக்கு முன்பாக நோன்பிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானை வரவேற்பார்கள், குர்ஆனை அதிகம் ஓதி வரவேற்பார்கள். ரமதானுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்து ஷாபானுடைய பிறையை எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இன்று எத்தனை பிறை முடிந்து விட்டது, நாளை 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 என்று ஒவ்வொரு பிறையாக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். அந்த பிறை ஷாபானுடைய 29 முடிந்து விட்டால் பிறையை தேடுங்கள், பிறையை பாருங்கள் என்று தோழர்களுக்கு கட்டளையிடுவார்கள். தானும் பிறையை பார்க்க முயற்சி செய்வார்கள். இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்ப்பு இருந்தது. ரமதானுக்கு முன்பே ஒரு குத்துபாவிலோ அல்லது அதற்கு முந்தைய குத்துபாவிலோ ரமதான் குறித்த சிறப்புகளை சொல்லி சஹாபாக்களின் உள்ளங்களிலே ஆர்வங்களை, ஆசைகளை, அந்த ரமதானை வரவேற்பதற்குண்டான தேடலை, பிரியத்தை உண்டாக்குவார்கள்.